கனமழையால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சேத மதிப்பீடுகளை கணக்கிடும் பணிகள் தொடங்கியுள்ளன. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பெஞ்சல் புயல் எதிரொலியின் காரணமாக பெருமழை பெருவெள்ளம் காரணமாக விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் விளைநிலங்களில் வெள்ள நீர் தேங்கியிருந்த சூழலில் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்கள் கடுமையாக சேதமிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. அரசு சார்பாக நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் விளைநிலங்களில் சேத மதிப்பீடு கணக்கீடு பண்ணக்கூடிய பணிகள் என்பது வேளாண் துறையால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வண்டிக்குப்பம்ன்ற பகுதியில் இருக்கிறோம். இந்த இடம் முழுவதுமே பார்த்தோம் என்றால் மானாவாரி பயிரான உளுந்து பயிரிடப்பட்ட ஒரு சூழலில் உளுந்து கடுமையாக இங்கே சேதமாயிருக்குது. இதனால் விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பு என்பது ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. விவசாயி இருக்கிறாங்க, கேள்வி மன்னிக்கலாம் சார். இந்த அளவுக்கு எந்த அளவு சார் பாதிப்பு இருக்குது? இந்த பெஞ்சல் புயலால் எங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஏக்கர் அளவிற்கு உளுந்து பயிர் சாகுபடி செஞ்சுருக்காங்க. இந்த பகுதியில் மானாவாரி உளுந்து பயிரை நம்பி தான் இங்கே விவசாயிகள் பெரும்பான்மையாக அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இழப்பீடு ஏற்பட்டதால் இது விவசாயிக்கு ஒரு கடும் இழப்பாகவும் பெரும் சந்திப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் எங்களுக்கு அரசாங்கம் போதிய உதவி தரணும். இது போன்று நெல், கரும்பு, மக்காச்சோளம், வேர்க்கடலை மற்றும் அந்த மரவள்ளி போன்ற பயிர்களும் அதிக அளவில் சேதமடைஞ்சிருக்கு. வாழை, அந்த வெஜிடபிள் ஐட்டத்தில் வாழை, கரணை, வெங்காயம், அப்புறம் இது வெண்டை, கத்திரி இதெல்லாம் சுத்தமாக முழுகு நிலைமையிலிருந்து அதிகமாக அழுகி போச்சு. இதனால் எல்லா பாதிப்புகளும் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு அரசாங்கம் நல்ல உதவி எடுத்து, அதிகாரிகளும் கணக்கெடுத்து எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சால் விவசாயத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தற்போது வேளாண் துறை அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களில் கணக்கிடக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக ட்ரோன் மூலியமாக எவ்வளவு தூரத்திற்கு வெள்ள நீர் என்பது தேங்கி இருக்கிறது, எத்தனை நாளாக தேங்கி நிற்கிறது, குறிப்பாக அந்த விளைநிலத்துடைய தன்மை தற்போது எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. நம்மிடையே அதிகாரி இருக்கிறாங்க, கேள்வியில் முன்னிக்கலாம். மேடம், இந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொண்டிருக்கிறீங்க, எப்படி மேடம் இந்த கணக்கெடுப்பு பணின்றது மேற்கொள்ளப்பட்டு வருது? வணக்கம், நான் வேளாண்மை உதவி இயக்குனர், திருநாவலூர். எங்களுடைய திருநாவலூர் வட்டாரத்தில் 65 ரெவென்யூ வில்லேஜஸ் இருக்குது. அதில் நெல், உளுந்து, இந்த பட்டத்தில் உளுந்து மேஜராக ஒரு 10,000 ஹெக்டர் இருக்குது. நெல் ஒரு 6,000 ஹெக்டர் சம்பா பருவத்து இது இருக்குது. மற்ற மணிலா, மக்காச்சோளம், தோட்டக்கால் பயிர்கள், நிலக்கடலை இதெல்லாம் மைனராக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பெஞ்ச அந்த மழையில் தொடர்ச்சியாக மழை ப்ளஸ் அந்த ட்ரைனேஜ் போகிற தண்ணி வடிகால் வடிஞ்சிட்ருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நெல் ஒரு 550 ஹெக்டர் அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்குன்னு இது வரைக்கும் கணக்கெடுத்திருக்கோம். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000 ஹெக்டர் அளவுக்கு நாங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதா கணக்கெடுத்திருக்கோம். மக்காச்சோளம் ஒரு 30 ஹெக்டரு, மணிலா ஒரு 150 ஹெக்டர், இந்த அளவுக்கு நாங்கள் கணக்கு. இன்னும் நாங்கள் எங்களுடைய களப்பணியாளர்கள் எல்லா அலுவலர்களும் அந்தந்த வில்லேஜுக்கு போயிட்டு கணக்கு எடுத்துகிட்ருக்காங்க. விவசாயம் நேரடியாக பார்த்து நாங்கள் உரிய நிவாரணம் வழங்குறதுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் நாங்கள் எங்கள் தலைமை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். வேறு என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்தி ட்ரோன்கள் மூலியமாகவும் இங்கே ஏதோ ஆய்வு மேற்கொண்டீங்க, அது என்ன காரணம்? ஓவராலாக நம்ம கொஞ்சம் கரெக்டாக சரியான அளவு நம்ம கணக்கு எடுத்துருக்கோமா அப்படின்னு ஓவராலாக நாங்கள் ட்ரோன் மூலிமா அந்தந்த வில்லேஜஸ்க்கு போயிட்டு பார்த்துட்ருக்கோம் சார். சேதங்களை கணக்கிடுவதற்காக தான் அந்த பணி செஞ்சிட்ருக்கோம் சார். நன்றி.
நீங்களே பார்க்கலாம். நேற்றைய தினம் அரசு சார்பாக அந்த விளைநிலங்களுக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக தற்போது இந்த சேத மதிப்பீடு என்பது கணக்கிடப்பட்டு வருகிறது. வேளாண் துறையின் சார்பில் அந்த சேத மதிப்பீடு என்பது கணக்கிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சேத மதிப்பீடு கணக்கிடப்பட்டு அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இதன் பிறகாக விவசாயிகளுக்கான அந்த நிவாரணம் என்பது வழங்கப்பட இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் பார்த்தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.